இந்த கதை ஒரு ஆடியோ ஸ்டோரி வடிவில் இருப்பதால் உங்கள் ஓய்வு நேரத்தில் கண்களை மூடி கேளுங்கள். குறிப்பு: இது முழுக்க முழுக்க ஒரு கற்பனை கதை மட்டுமே. இரவு நேரத்தின் நடுவே இந்த கதையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை ஒரு கணம் மறந்து விடுங்கள். இத்தனை ஆண்டுகளின் பின்னும் கோயம்புத்தூரில் உள்ள அந்த கல்லூரியில் நடந்த அந்த கொடைக்கானல் பயணத்தை யாரும் அவ்வளவு சீக்கிரம் மறந்துவிட முடியாது. அந்த பயணத்தில் நடந்தது வெறும் சுற்றுலாவல்ல, அது ஒரு மரண மர்மம், ஒரு பகீர் உண்மை. அது மலைகளின் அமைதியில் ஆரம்பித்து பயத்தின் உச்சியில் முடிந்த ஒரு இரவு. கோவையின் காலை பொழுது வழக்கத்தை விட சற்று பரபரப்புடன் இருந்தது. ஒரு தனியார் கல்லூரியின் இறுதி வருட மாணவர்கள் 80 பேர் தங்கள் வாழ்க்கையின் கடைசி ஒரு மணி நேரத்தை கூட வீணாக்காமல் இருக்க துடித்தார்கள். கொடைக்கானல் பயணத்திற்காக பேருந்தில் ஏற தயாராக இருந்தார்கள். சந்தோஷம், கும்மாளம், ஒருவித கட்டுப்பாடு மீறிய உற்சாகம். ஆம், அது ஒரு கடைசி பயணம். அவர்கள் அறியவில்லை, அதுதான் நிம்மதியுடன் அவர்களின் கடைசி பயணமாக இருக்கும் என்று. அந்த கூட்டத்தில் கண்ணில் பட்டாலே தனியாக தெரியும் ஒரு 4 பேர் குழு இருந்தது. அவர்களின் பெயர்கள் அரவிந்த், தலைவன்; வினோத், விளையாட்டு பேர்வழி; ரமேஷ், அமைதியானவன்; மற்றும் சிவா, எப்போதும் சந்தேக பேர்வழி. நாம் அவர்களை சேட்டை நண்பர்கள் என்றே அழைப்போம். பஸ்ஸில் எப்போதுமே கடைசி சீட் தான் இவர்களின் சாம்ராஜ்யம். அந்த இருக்கையில் அமர்ந்தால் அடங்கி அமரப்போவதில்லை. அதுதான் அவர்களுக்கு சட்டம். பேராசிரியர்கள் திரு பாஸ்கரன், வரலாற்றுத்துறை கண்டிப்பானவர், மற்றும் திருமதி கீதா, ஆங்கிலத்துறை அக்கறை நிறைந்தவர். பயணத்தில் ஒழுக்கம் வேண்டும். இரவு 7 மணிக்கு மேல் யாரும் பேருந்தை விட்டு இறங்கக்கூடாது என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார்கள். திரு பாஸ்கரன்: அரவிந்த், உன்னையும் உன் நண்பர்களையும் தான் முதலில் சொல்கிறேன். இந்த கடைசி பயணத்தில் எனக்கு எந்த புகாரும் வரக்கூடாது. அதற்கு அரவிந்த் சிரிப்புடன், நிச்சயமாக சார், நாங்க ரொம்ப அமைதியா இருப்போம். சத்தியமா என்றான். அந்த சத்தியம் அடுத்த சில மணி நேரத்திலேயே காற்றோடு காணாமல் போகும் என்று அப்போது அவருக்கு தெரியவில்லை. பேருந்து கிளம்பியது. சாலையில் அதன் சக்கரங்கள் சுழன்றபோது கல்லூரி வளாகத்திலிருந்து கிளம்பியது வெறும் பேருந்து மட்டுமல்ல, அந்த நாட்களின் நிம்மதியும் அடுத்த சில மணி நேரம் நடக்கவிருக்கும் கொடூரத்தின் திரைச்சீலையும் தான். திட்டமிட்ட பயண நேரம் சரியாக மாலை 5 மணிக்கெல்லாம் கொடைக்கானலை சென்றடைவதாக இருந்தது. ஆனால் விதி வேறு விதமாக திட்டமிட்டது. திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் சத்தத்துடன் சென்ற பேருந்து திடீரென ஒருவித குலுங்கலுடன் நின்றது. அதன் இன்ஜின் சீற்றத்துடன் உருமியது. பின் மெல்ல அந்த பேருந்து அமைதியானது. சற்று சத்தம் குறைவு, பின் ஒரு கியர் மாறும் சத்தம், பிறகு திடீர் நிறுத்தம், சைலன்ஸ். அந்த பேருந்து பழுதானது. திருமதி கீதா பதற்றத்துடன் எழுந்து, என்ன ஆச்சு ஓட்டுநர், ஏன் வண்டியை நிறுத்திட்டீங்க? அதற்கு ஓட்டுநர் பதற்றத்துடன், வியர்வை வழிய, சின்ன பழுதுங்க மேடம், இன்ஜின் ரொம்ப சூடாயிடுச்சு, இன்ஜினில் ஏதோ கோளாறு, ஒரு 1.5 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன், அருகிலிருந்து மெக்கானிக்கை வர சொல்லியிருக்கேன் என்றார். 1.5 மணி நேரம், இன்ஜினில் பழுது. இந்த ஒரு வார்த்தை தான் அந்த பயணத்தின் முதல் அமானுஷ்ய முடிச்சாக இருந்தது. பகல் நேரத்தில் ஏற்பட்ட இந்த தாமதம் அவர்களை இரவின் அதீத பிடியில் சிக்க வைக்கப் போகிறது என்பதை அப்போது ஒருவரும் உணரவில்லை. மாணவர்கள் முணுமுணுக்க, நேரம் மெல்ல ஊர்ந்து சென்றது. பேருந்து புறப்பட தயாரான போது சூரியன் தனது சாயல் ஒளியை முற்றிலும் மங்கச் செய்ய தொடங்கிவிட்டது. மலை அடிவாரத்தை அடைந்தபோது நேரம் இரவு 7:30. திட்டமிட்டதை விட 2 மணி நேரம் தாமதம். பேருந்து புறப்பட்டது. மலைப்பாதை ஆரம்பிக்கும் முன் ஓட்டுநர் ஒரு டீ கடையில் வண்டியை நிறுத்தினார். எல்லாரும் டீ சாப்பிட்டு வாங்க, ஒரு 5 நிமிஷம் மட்டும்தான் என்றார். இந்த 5 நிமிடம், இதுதான் இந்த கதையின் கரு, மையப்புள்ளி. சேட்டை நண்பர்கள் 4 பேரும் கடைசி இருக்கையில் இருந்து யாருக்கும் தெரியாமல் குட்டி பாம்புகள் போல பேருந்தை விட்டு நழுவினார்கள். டீக்கடையை விட்டு சற்று விலகி பழைய பாழடைந்த ஒரு சிவன் கோயில் சுவருக்கு பின்னால் சென்றார்கள். அங்கு ஒரு மூதாட்டியை போன்ற உருவம் மங்கலாக தெரிந்தது. அங்கு நடந்தது ஒரு ரகசிய பேரம். அந்த மூதாட்டியிடம் அரவிந்த் பேசும் ஒரு வியாபாரம். காற்றில் முணுமுணுக்கும் பேச்சு, சலசலக்கும் பிளாஸ்டிக் பைகளின் சத்தம், மூதாட்டியின் விசித்திரமான சிரிப்பு. அந்த மூதாட்டி, தம்பி, பார்த்து பயன்படுத்துங்க, இது விளையாட்டு கிடையாது, காட்டுல உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இது தேவைப்படும். அதற்கு அரவிந்த், விலை அதிகமா சொல்றீங்க பாட்டி, ஆனா பரவாயில்ல, எங்க கடைசி சுற்றுலா இது. அது எங்கிருந்து வந்தது, எதற்காக அதை வாங்கினார்கள்? இந்த கேள்விகள் தான் அந்த இரவில் அவர்களுக்கு நேரவிருந்த பேரழிவின் ஆரம்பம். அந்த 4 நண்பர்களும் ஒரு சிறிய பையில் சில விசித்திரமான மண் படிந்த பொருட்களை அதிக விலை கொடுத்து வாங்கினார்கள். அது என்னவென்று அவர்களுக்கும் கூட முழுதாக தெரியுமா என்று தெரியவில்லை. ஆனால் அதன் பெயர் ஒன்று மட்டும் அவர்களின் காதுகளில் தெளிவாக விழுந்தது. அதுதான் மேஜிக் காளான்.
அதை வாங்கி யாருக்கும் தெரியாமல் கடைசி இருக்கையின் தலையணை மறைவில் பதுக்கிக் கொண்டார்கள். பேருந்து மீண்டும் புறப்பட்டது. மலைப்பாதையின் கூர்மையான திருப்பங்களில் பேருந்தின் சத்தம், கீழே அதல பாதாளத்தை பார்க்கும் அதிர்வு. கொடைக்கானல் மலைப்பாதையில் பேருந்து ஏற ஆரம்பித்தது. வெளிச்சம் மெல்ல மெல்ல காணாமல் போயிருந்தது. இரவு 8:30 மணி. மேகமூட்டம் கீழே இறங்கி வந்து பேருந்தின் ஹெட்லைட்களை விழுங்கியது. சுற்றிலும் அடர்ந்த மரங்கள் காற்றில் அசையும் போது ஒருவித மந்திர குரல் எழுப்பின. பேருந்தின் கடைசி இருக்கையில் அந்த 4 நண்பர்களும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். ஒருவித பரவசம், ஒருவித துணிச்சல். வினோத் சிரித்துக்கொண்டே அரவிந்திடம் கேட்டான், தலைவா, இது தெரியாம இவ்வளவு நாள் சும்மா இருந்திருக்கோம், ஆரம்பிக்கலாமா என்றான். அதற்கு அரவிந்த், யாரும் கவனிக்க கூடாது, ஜாக்கிரதை என்றான். யாருக்கும் தெரியாமல், ஆசிரியர்களின் கண்களில் இருந்து மறைந்து. மெல்ல மெல்ல அவர்கள் அந்த மேஜிக் காளானை உண்ணத் தொடங்கினார்கள். அவர்களுக்கு தெரியாது, அவர்கள் உண்டது ஒரு சாதாரண பொருளை அல்ல, அவர்கள் உண்டது அந்த கொடைக்கானல் இரவின் அமானுஷ்யத்தை. ஒருவித இறுக்கமான அமைதி. அதன் பின் திடீரென காற்றின் ஊளை சத்தம். அதன் பின் ஒரு அடிமரத்தின் மேல் பேருந்து சக்கரம் உரசிச் செல்லும் சத்தம். பேருந்து இன்னும் மேலேறிக் கொண்டிருந்தபோது மீண்டும் அதே துரதிர்ஷ்டம். ஒரு சத்தம், ஒரு அதிர்வு. பின் அடர்ந்த இருளின் நடுவே பேருந்து மறுபடியும் ஸ்தம்பித்தது. ஓட்டுநர் கத்தியபடி, ஐயோ, என்னன்னு தெரியலையே, பெரிய கல்லுல வண்டி மோதிடுச்சு, கீழே இறங்கித்தான் பார்க்கணும் என்றார். இந்த முறை பழுது என்பது வெறும் தாமதம் அல்ல. மலை உச்சியின் இருட்டில் போதையின் பிடியில் சிக்கிய 4 பேருக்கு நடுவில் இதுதான் ஆரம்பம். பேருந்து நின்றது. நேரம் இரவு 9:30. மேகங்கள் அவ்வளவு நெருக்கமாக இருந்தன. நீங்கள் கையை நீட்டினால் ஒரு துண்டை தொட்டுவிடலாம் என்று தோன்றியது. சுற்றிலும் இடிந்த இருட்டு. முதலில் நடந்தது அவர்களின் கண்களுக்குள். காளானை உண்ட அந்த 4 மாணவர்களும் ஒருவரையொருவர் பார்த்தார்கள். சாதாரண மனிதர்களின் கண்கள் போல இல்லை அவை. அவர்களின் கருவிழி விரிந்திருந்தது. கண்களில் ஒருவித அனல் தெரிந்தது. ரமேஷ் அமைதியானவன், முணுமுணுக்கிறான். அரவிந்த், உன் முகம் ஏன் இப்படி கலரா மாறுது? அதற்கு அரவிந்த் பரவசமான சிரிப்புடன், ஹே ரமேஷ், உனக்கு தெரியலையா? இந்த இருக்கைகள், இதோ பாரு, அது ஒரு பேய் முகம் என்றான். சாதாரண இருக்கைகள் திடீரென பயங்கரமான காட்டு விலங்குகளின் உருவங்களாக மாறின. பேருந்தின் கூரை எங்கோ எரியும் மஞ்சள் நெருப்பை கக்கியது போல தெரிந்தது. காற்றில் அசையும் கிளைகள் அவர்களுக்குள் இரக்கமில்லாத ராட்சச பிசாசுகளாக தெரிந்தன. இவர்கள் 4 மட்டும் என்னவோ ஆனது. விசித்திரமான தொடர்ச்சியான சிரிப்பு. ஒருவன் திடீரென கத்திக்கொண்டு அமைதியாகும் சத்தங்கள். அவர்கள் எழுந்து நின்றார்கள். மற்ற மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் புரியவில்லை. ஏன் இந்த 4 பேர் மட்டும் விசித்திரமாக சிரிக்கிறார்கள்? ஏன் தரையில் இல்லாத ஒன்றை பார்த்து நடுங்குகிறார்கள் என்ற கேள்விகள் மற்ற மாணவர்களையும் அச்சத்தில் ஆழ்த்தியது. சிவா சந்தேக பேர்வழி இப்போது பயத்தில், பாஸ்கரன் சார், அங்க பாருங்க, பேருந்துக்குள்ள நிறைய பாம்புகள் ஊர்ந்து வருகின்றன என்று கத்தி தரையில் விழுந்தான். பேருந்து மொத்தமும் பயத்தில் உறைந்து போனது. சகமானவர்கள் முண்டியடித்துக் கொண்டு பேருந்தின் முன்பக்கமாக ஓடினார்கள். பேராசிரியர்கள் அவர்களை நெருங்கினார்கள். பாஸ்கரன் கோபத்துடன் அரவிந்தை பிடிக்க முயன்றார். ஆனால் அரவிந்த் அவரை பித்து பிடித்த கண்கள் கொண்டு பார்த்தான். பாஸ்கரனின் உருவம் அரவிந்தின் கண்களுக்கு ஒரு கொடூரமான வேட்டையாடும் மிருகமாக தெரிந்தது. அரவிந்த் கத்தியபடி, என்னை தொடாதே, நீ ஒரு பிசாசு, உன்னால் தான் நாங்க இந்த காட்டுக்குள் மாட்டிக்கிட்டோம் என்று கத்திக்கொண்டே அருகில் இருந்த பாட்டிலால் பாஸ்கரனை அடிக்க முயன்றான். திருமதி கீதா பயத்தில் நடுங்கியபடி, இவர்களுக்கு என்ன ஆனது? ஏன் இவர்கள் இப்படி செய்கிறார்கள்? ஓட்டுநர், ஏதாவது செய்யுங்க என்றார்கள். ஓட்டுநர் வெளியே பழுது பார்க்கச் சென்றவர் இன்னும் வரவில்லை. பேருந்து தனியானது. பழங்கால படங்களில் பார்த்ததைப் போல மாணவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். சக மாணவன் ஒருவன் கத்தியபடி, பேய், ஆமாம், இவர்களுக்கு பேய் பிடித்துவிட்டது. கொடைக்கானல் காட்டுப்பகுதியில் வந்து மாட்டிக்கொண்டோம், நம்மளை ஏதோ துரத்துது என்ற முணுமுணுப்பு மெல்ல மெல்ல பேருந்து முழுவதும் தீ போல பரவியது. பயத்தின் பிடியில் இருந்து யாரும் மீள முடியவில்லை. பேருந்தின் இருட்டில் விசித்திரமான கூச்சலும் அமானுஷ்யமான பயமும் மட்டுமே மிஞ்சியிருந்தன. அந்த 4 பேரும் இப்போது ஒருவரையொருவர் பார்த்தபடி ஒரே நேரத்தில் கத்த ஆரம்பித்தார்கள். அவர்களின் கண்களில் பேருந்து பள்ளத்தில் விழுந்து நொறுங்கிவிட்டது. அவர்களை சுற்றிலும் இருட்டு மட்டுமே தெரிகிறது. அவர்கள் தப்பி ஓட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது.
ஓட்டுநர் ஒரு வழியாக பேருந்தின் முன் கதவை திறந்து உள்ளே வந்தார். சார், வண்டியை சரி செய்ய முடியாது. இன்னும் 1 மணி நேரம் ஆகும். இங்கிருந்து 1 கிலோமீட்டரில் ஒரு பழைய காட்டேஜ் இருக்கிறது. அங்க ஒரு முதியவர் இருப்பாரு. அவர் மூலமா உதவி கேட்கலாம், அல்லது இவர்களை அங்கேயாவது தங்க வைக்கலாம் என்றார். அடர்ந்த காடு, சுற்றிலும் கருமேகம், நடுவில் ஒரு சில மாணவர்களால் பித்து பிடித்தவர்களை தாங்கிக் கொண்டு நடந்தே செல்ல வேண்டும். ஆசிரியர்கள் வேறு வழியின்றி அந்த காட்டேஜிற்கு செல்லலாம் என்று முடிவு செய்தார்கள். திருமதி கீதா, மாணவர்களே, பயப்படாதீர்கள், எல்லாரும் ஒன்னா போலாம். இந்த 4 பேரையும் பிடிச்சு வண்டியில இருந்து இறக்குங்க என்றார்கள். அது நடந்ததா? இல்லை. அந்த 4 மாணவர்களும் அந்த சிறு தொடுதலை கூட தங்களை வேட்டையாடும் பிசாசின் தொடுதலாக உணர்ந்தார்கள். வினோத் ஓலமிட்டு, போகாதீங்க, அங்க ஒரு இரத்த காட்டேரி இருக்கு என்று கத்தியபடி ஜன்னலை உடைத்து வெளியே குதித்தான். அடுத்த சில நிமிடங்களில் அந்த காட்டுப்பாதையில் அந்த 4 மாணவர்களும் ஆளுக்கு ஒரு திசையில் ஓடினார்கள். அவர்களுக்கு தெரிந்தது எல்லாம் தப்பிக்க வேண்டும், அங்கு இருக்கும் பயங்கரமான உருவங்களிலிருந்து ஓட வேண்டும். ஆசிரியை கீதா ஒரு வழியாக ரமேஷை பிடித்து இழுத்து கொண்டு ஓடினார். மற்ற மாணவர்களும் பேராசிரியர்களும் பயத்தில் மூழ்கியபடி அந்த காட்டேஜை நோக்கி ஓடினார்கள். நல்ல வேளையாக அந்த காட்டேஜில் ஒரு ரிட்டையர்டான வயதான குழந்தை நல மருத்துவர் டாக்டர் சண்முகம் தங்கியிருந்தார். அவர் இவர்களின் பதட்டத்தை கண்டார். மருத்துவர் அவர்களை அமைதிப்படுத்தினார். பித்து பிடித்த நிலையில் இருந்த 3 மாணவர்களையும் ஒரு படுக்கையில் படுக்க வைத்தார். அவர் அவர்களின் கண்களை பார்த்தார். நாடித்துடிப்பை சோதித்துக் கொண்டிருந்தார். ஆனால் வினோத்தை இன்னும் இவர்கள் கண்டுபிடிக்கவில்லை. வினோத் அந்த காட்டில் தொலைந்து போனான். திரு பாஸ்கரன் பதறியபடி, டாக்டர், இவர்களுக்கு பேய் பிடித்து விட்டதா? ஏதோ அமானுஷ்யமா நடக்கறாங்க. வினோத் வேற இன்னும் கிடைக்கல. அதற்கு டாக்டர் சண்முகம் நிதானமாக சிரித்தார். பேயெல்லாம் இல்லை சார், இது பேய் அல்ல என்றார். அந்த மருத்துவர் தரையில் கிடந்த அந்த சிறு பிளாஸ்டிக் பையை பார்த்தார். அது அவர்களை படுக்கையில் படுக்க வைக்கும் போது கீழே விழுந்திருந்தது. அந்த மருத்துவர் புன்னகையுடன் மற்ற ஆசிரியர்களையும் மாணவர்களையும் பார்த்து கூறினார், பயப்பட வேண்டாம், இவர்கள் யாரும் அமானுஷ்யத்தின் பிடியில் இல்லை. இவர்கள் உண்டது மலைப்பகுதிகளில் வளரும் ஒரு வகை சைலோசைபின் எனப்படும் போதையை ஏற்படுத்தும் காளான். அதனால் ஏற்பட்ட அதிதீவிர காட்சி பிழை, அதாவது ஹலூசினேஷன் தான் இந்த அத்தனை கூச்சலுக்கும் காரணம். ஒரு வாரத்திற்கு முன் இதே போல ஒரு சுற்றுலா பயணிக்கு கூட நடந்தது என்றார். பேருந்தில் பேய் பிடித்ததாக பயந்து நடுங்கிய அத்தனை மாணவர்களும் ஆசிரியர்களும் ஒரு கணம் ஸ்தம்பித்து போனார்கள். அமானுஷ்யத்தின் பெயரில் இத்தனை நேரம் அவர்கள் ஓலமிட்டு ஓடி பயந்து நடுங்கியது வெறும் போதையால் வந்த விபரீதம்தான் என்பது அப்போதுதான் அவர்களுக்கு புரிந்தது. அடுத்த 2 மணி நேரத்தில் வினோத் ஒரு சிறிய ஆற்றுக்குள் விழுந்து அடிபட்டு பின் சண்முகத்தின் உதவியால் கண்டுபிடிக்கப்பட்டான். அந்த இரவு போதையின் கொடூரம் அவர்களை ஒரு உண்மையான மரணத்தின் விளிம்புக்கு அழைத்துச் சென்று மீட்டது. அதன்பின் அந்த கொடைக்கானல் இரவு கொஞ்சம் அமைதியானது. அந்த 4 நண்பர்களால் அன்றைய கொடைக்கானல் பயணம் ஒரு வரலாற்று திருப்புமுனையாக மாறியது. நிஜம் எப்போதுமே பயங்கரமானது அல்ல. சில நேரங்களில் நமது அறியாமை மற்றும் தவறான முடிவுகள் தான் நம்மை பயமுறுத்துகிறது. அந்த மேஜிக் காளானை நாம் எந்த சூழ்நிலையில் சாப்பிடுகிறோம் என்பதை பொறுத்தே நமக்கு அது போதையை தரும். பேருந்தின் இரவு நேர கொடைக்கானல் பயணம், பயமுறுத்தும் காடு, பேருந்து பழுது, அதனுடன் மேஜிக் காளான், வேறு என்ன நடக்கும்? இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் எனக்கு ஒரு லைக் போடுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் இந்த கதையை பகிருங்கள். மேலும் இது போன்ற கதைகளை தொடர்ந்து பார்க்க SK ஸ்டோரிஸிற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.